ஏன்னா ராகுனுடைய அம்சமான இடைக்காட சித்திரத்து ஜீவ சமாதி இருக்கு. இங்க என்னென்ன விஷயம், தெரிஞ்சியோ, தெரியாமயோ திருவண்ணாமலைக்கு வந்துடுறீங்க. ஏன்பா என் ஃப்ரெண்டு கூப்பிட்றாரு போறோமா கிரிவலம்னா வந்துட்டீங்கன்னா, இந்த 3 முக்கியமான கிரகங்களும் இங்க ஆக்டிவேஷன் ஆயிடும். சூரியன் ஆக்டிவேஷன் ஆயிடுவாரா? சந்திரன் ஆக்டிவேஷன் ஆயிடுவாரா? செவ்வாய் ஆக்டிவேஷன் ஆயிடுவாரா? ராகு ஆக்டிவேஷன் ஆயிடுவாரா? இந்த 4 பேரும் ஆக்டிவேஷன் ஆயிடுவாங்க. நீங்க தெரிஞ்சோ, தெரியாமயோ. ஒரு கிரிவலம் வர ஆரம்பிச்சுட்டீங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு கிரகம் வீக்கு. இந்த மண்ண தொட்டீங்கன்னா, அந்த கிரகம் ஸ்ட்ராங் ஆயிடும். ஒரு பரிகாரமா மாறிடும். நான் சொன்னாலும், சொல்லனாலும் உங்களுக்கு இயல்பாவே அது பரிகாரமா மாறிடும். அப்ப நீங்க ஊருக்கு போவீங்க. ஒரு 1 மாசம் கழிச்சு ஒரு மாற்றம் நடக்கும். பரவாயில்லையேப்பா! நம்ம கிரிவலம் போயிட்டு வந்தா நல்லா நடந்துச்சு. அடுத்து போவோம். அப்படின்னு ஈர்ப்பு வந்துரும். அப்போ சிவன பார்க்கறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, ஜாதக ரீதியாக வலுவற்ற கிரகங்களை வலு சேர்ப்பதும், ஏற்கனவே வலுவற கிரகத்த கூடுதலா வலு சேர்க்கறதுக்கும் உதவி செய்யுமானா, அந்த பூமி உதவி செய்யும். அதனால தான் எதுவுமே தெரியலனாலும் பரவால்ல. நீங்க சும்மா வச்சு திருவண்ணாமலை வாங்கன்னு சொல்றதுக்கு காரணம், நடந்தே தீரும். ருத்ரன், காலபைரவர் இருக்க இடம், சனீஸ்வர பகவான் இருக்க இடம், அம்மா இருக்க இடம். இவ்ளோ விஷயமும் இந்த ஒரு இடத்துல புதைஞ்சு கிடக்குது. அதான் சூட்சும பூமின்னு சொல்றான். அருவமான சித்தத்துல வாழ்றதுன்னு சொன்னா, சித்தர்களுக்கு ஞான ஞான குரு பார்க்க கோடி புண்ணியம். அப்போ ஒரு சித்தருடைய தரிசனம் நம்மளுக்கு கட்டுச்சுன்னா, அண்ணாமலை ஒரு ஸ்பார்க் நம்மளுக்கு கட்டுச்சுன்னா, உங்க லைஃப் மாறுமான்னா, நிச்சயமா மாறியே தீரும். யாராக இருந்தாலும், எவராக இருந்தாலும், டோட்டல் லைஃப் ஸ்டைல் மாறுமான்னா மாறும். அப்போ நவக்கிரக நாயகன் அப்படின்ற மாரி, அந்த முருகப்பெருமான் தான் முதலும் முதலுமான முடிவுமானவரு. அப்ப அவரு இங்க இருக்காரு, அம்மா இங்க இருக்காங்க, அப்பா இருக்காங்க. வேற என்ன வேணும் நம்மளுக்கு?